செய்யாறில் தூய வியாக்குல அன்னை தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி காட்சிகள் தத்ரூபமாக நாடக குழுவினர் நடித்து காண்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தூய வியாக்குல அன்னை தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் இறப்பு குறித்த தவக்காலத்தின் 4வது வாரம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி காட்சிகளை ஒலி நாடக வடிவில் அந்த 30 மணி நேரங்கள் என்ற தலைப்பில் சென்னை மெசியா நாடக குழு கலைஞர்கள் பங்கு தந்தை சுதர்சன் தலைமையில் நடத்தி அசத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி மறைக்கோட்ட முனைவர் பன்னீர்செல்வம் பங்கேற்று இறை மக்களுக்கு இயேசு கிறிஸ்து அடைந்த துன்பங்களை பற்றியும் அவர் மக்களுக்காக சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டது குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்த காட்சிகளை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியை அருட்சகோதரர்கள் பங்கு பெறவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் கண்டு களித்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றது. தலை தப்பினால் இப்படி சாவுக்கு கையளிப்பதற்காகவா அன்றைய இளைஞர்கள் வந்து நமக்காக நடித்து காட்டியிருக்கிறார்கள். வெறுமனே இயேசுவினுடைய பாடுகளை மட்டும் சொல்லாமல் அந்த 36 மணி நேரத்தில் ஒவ்வொரு மனிதரினுடைய மனநிலை, இயேசுவின் சீடராக இருந்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், இயேசுவின் நண்பராக இருந்து இயேசுவை மறுதலித்த, பல நேரங்களில் பிலாத்துவாக இருந்திருக்கிறோம், பல நேரங்களில் ஏரோதாக இருந்திருக்கிறோம், சலோமியாக இருந்திருக்கிறோம், அரிமத்தேயு சூசையாக இருந்திருக்கிறோம். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு படை வீரர்களைப் போல காரணமே இல்லாமல் மற்றவர்களை துன்புறுத்தி இருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாம் இல்லாதது பொல்லாதது பேசி இருக்கிறோம். அவர் நல்லது செய்தாலும் பேசி அவர் சாவுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். எந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம்? இந்த நாடகம் இயேசுவினுடைய பாடுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்றைக்கு நம்மை அது உண்மையிலேயே தொட்டதா? இனியும் நாம் இயேசுவுக்கு எதிராக, நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதருக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நாம் இயேசுவுக்கு எதிராக செய்யக்கூடிய காரியம் எண்ணித்தார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது முற்றுப்புள்ளியே கிடையாது. இதுதான் தொடர்ந்து